السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருள் பெரும் கிருபையினால் அவனுடைய அருள் வசனங்களின் விளக்க உரைகளை அல்லாஹ்வின் அருளால் வாரந்தோறும் கேட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ராவினுடைய 22வது வசனமாக தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது எவ்வளோ சக்தியானது, எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ ஆற்றல் மிக்கது என்பதையெல்லாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்ல இருக்கிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 22 மற்றும் 23வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன். அவன் யார் தெரியுமா? அல்லாஹ் என்பவன் யார் தெரியுமா என்று தன்னை அல்லாஹ் விளக்கி தருகிறான். அவன்தான் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினான். பூமியை உங்களுக்காக விரிப்பாக ஆக்கியவன் அவன்தான். வஸ்ஸமா பினாஅன், வானத்தையும் விதானமாக ஆக்கியவனும் அவன்தான். அதே போல அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத், அதிலிருந்து கனி வர்க்கங்களை வெளியாக்கி ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கு உணவாக அளிப்பவனும் அவன்தான். அப்படிப்பட்ட அல்லாஹுவை அன்பு கூர்ந்து ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அவனுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாளர்களை ஆக்கிவிட வேண்டாம். வ அன்தும் தஅலமூன், இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இப்படி ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே சொல்லுகின்ற வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வை வணங்க சொல்வதற்கு காரணங்களை சொல்லுகிறான். கடவுளாக நீங்கள் யாரை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது உங்களை படைத்திருக்கணும், அவன் தான் கடவுளாக இருக்கணும். யாரை வேண்டாலும் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கிறீங்கள, கடவுளாக எடுக்கிறதுக்கு இலக்கணத்தை சொல்கிறான். முதல்ல அவன் உங்களை படைச்சிருக்கணும், படைச்சிருந்தா அவனை கடவுளாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வானத்தை படைச்சிருக்கணும். வானத்தை படைச்சது யாருன்னு கேளுங்க, எந்த கடவுளை வணங்குறவங்கள்ட்ட வேண்டாலும் போய் கேளுங்க. வானத்தை படைச்சது யாரோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். பூமியை விரிச்சது யாரோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். மழை நீரை இறக்குவது யாரோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இதை யாரு செய்கிறார்? அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஹாதா ஹல்குல்லா, இதெல்லாம் அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் படைச்சது, வேற யார் படைச்சது? ஃபஅரூனி மாதா ஹலக், வேறு யாராவது படைத்திருந்தால் அந்த அவர்கள் படைத்தவற்றை கொண்டு வந்து காட்டுங்கிறாங்க. உலகத்தில் வேற யாராவது எதையாவது படைச்சிருந்தாங்கன்னா, இந்த பாருங்க இவர் இதை படைச்சிருக்கிறாரு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் ஒன்னே ஒன்று படைச்சிருக்கிறாங்களா? ஒன்னே ஒன்று படைச்சிருக்கிறாங்களா? படைப்பு என்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, அப்படிதானங்க? வேற யாரும் படைக்க முடியாது. அப்படி யாராவது ஒரு படைச்சிருந்தா காட்டுங்கிற அல்லாஹ் தஆலா. எனக்கு தான் அது சொந்தமானது, படைக்கிற ஆற்றல் எனக்கு உரித்தானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால தான் என்ன வணங்குங்க, என்ன மட்டும் வணங்குங்கிறாங்க.
எனக்கு இணையாளர்களை ஏற்படுத்திடாதீங்க, ஷிர்க் பண்ணிடாதீங்க, ஆபத்தானது, மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் பாருங்க, வானத்தை படைச்சதும் நமக்காகன்னு தான் சொல்றான் அல்லாஹ், பூமியை படைச்சதும் நமக்காகன்னு தான் சொல்றான். அப்ப இந்த மனித வர்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிற வரை தான் வானம் பூமிக்கு வேலை. இந்த மனித வர்க்கம் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, இந்த வானம் பூமிக்கு வேலை இல்லை. நமக்காக படைக்கப்பட்டது இது என்று அல்லாஹ் சொல்லிட்டு மழை நீரை அங்கிருந்து இறக்கி வைக்கிறேங்கிறான். சில பொருள் வந்து அல்லாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல 5 விஷயம் இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால் யுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை இறக்கி வைக்கிறது எங்கே இறங்கும் எப்போ இறங்குன்னு அல்லாவுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மழை வருமா இல்லையான்னு அல்லாவுக்கு தான் தெரியும். மழை நீரை அவன் தான் இறக்கி வைக்கிறான். மழை நீரில் அவ்வளோ ஒரு பரக்கத்துக்கு அல்ல மழை நீரை பற்றி சொல்லும் போது மாஅம் முபாரக்கா, பரக்கத்தான நீர் என்று சொல்லுவான். அதனால தான் அந்த நீர் எங்கே விழுந்தாலும் ஏதோ ஒன்று முளைச்சி வந்துடும் பார்த்தியல்ல. ஆனால் நம்ம கையில் என்னமோ குடகுடமாக கொட்டினா கூட அது முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது நேரடியாக மனிதனுடைய பாவக்கரை எதுவும் படாமல், மனிதனுடைய குற்றவான அந்த கரங்கள் படாமல் நேரடியாக அல்லாட்டேருந்து வந்து இறங்குது இல்லைங்க. அதனால அதற்கு என்னமோ அல்லாஹ் அப்படி ஒரு பவரை கொடுத்தார். மழை நீருக்கு அப்படி ஒரு சக்தி முளைச்சிக்கிட்டு எத்தனை ரகமான மழை நீரையும் ரசூலுல்லாஹ் குர்ஆனையும் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கிறார். மழை நீரையும் இந்த மார்க்கத்தையும் ரசூலுல்லாஹ் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மழை நீரையும் ரசூலுல்லாஹ் வந்த நுபுவத்தையும் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மழை நீரையும் இல்மும் கல்வியையும் ரசூலுல்லாஹ் ஒன்றுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பொருளாக தான் இருக்கும், பல வேலை செய்யும். ஒரு பொருளாக இருந்து பல வேலை செய்யும். குர்ஆன் அப்படிதான், ஒரு பொருள் தான் இருக்கும், பல வேலையை செஞ்சிடும். அதே மாதிரி இந்த மழை நீரும் ஒரு இடத்துல ஒரே மாதிரி தான் இறங்குது. ஆனால் பல செடிகள், பல கொடிகள், பல மரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு இதெல்லாம் மழைக்கு உள்ள அற்புதங்கிறான். யார் இறக்கி வைக்கிறது? உங்களுக்கு ரிசுக்குகளை கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? மேலே ரிசுக்கு கொண்டு வர்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க பெரிய ஞானி. அது அவங்க பேசினாவே கரெக்டாக மிக துல்லியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள். அவர்கள் எதையும் மிகச் சரியாக கணிப்பார்கள். அவர்கள் மழை நீரை குறித்தும் பல செய்திகளை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். பாருங்க, அல்லாஹ் மழை நீரோடு இந்த உம்மத்தை எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. பஞ்சம் ஏற்பட்டோன்னே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வே மழை நீர் இல்லாமல் கஷ்டப்படுறோம், மழை நீரை கொடுத்துருவேன் அப்படின்னு. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பாவி ஒருத்தன் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறான், அவன் தவ்வா செஞ்சுட்டா மழை நீர் இறங்கிடும் அப்படிங்கிறான். உடனே அந்த பாவி யாருன்னு தெரியல, அல்லது அந்த பாவி உங்கள் கூட்டத்தை விட்டு வெளியே போனான்னு சொன்னால் மழை நீரும் வந்துடும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த பாவி யாருன்னு தெரியல. கூட்டம்லாம் திரட்டப்பட்டுருச்சு, கூடி நிற்கிறாங்க மக்கள். மழை நீருக்காக துவா செய்யப்படுது. வந்த நீர் வரல, வர வேண்டிய நீர் இறங்கல. இவர் தவறு செஞ்சவர் உள்ளுக்குள்ள தெரிஞ்சு போச்சு. மூசா நபி சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் இந்த கூட்டத்தில் தவறு செய்தவர், குற்றம் செய்தவர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரின் காரணமாக மழை நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மழை நீர் ஏன் வரல பத்தியல்ல? ஒருத்தர் குற்றம் செஞ்சாலும் மழை நீர் தடுக்கப்படுது. ஒருவர் குற்றம் செய்தாலும் மழை நீர் தடுக்கப்படுகிறது என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அவர் தௌபா கேட்கிறார். அவர் தௌபா கேட்ட அந்த நேரத்திலேயே அல்லாஹ் மழை நீரை இறக்கி வைக்கிறான். மழை நீர் வந்துருச்சு. இப்ப மூசா நபி கேட்கிறாங்க, உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு மழை நீரை வர வைத்த அந்த நபரை எனக்கு சொல்லுண்டு. இப்ப மழை நீர் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டப்ப, யாருனால மழை நீர் வரலையோ அவனால தான் இப்ப மழை நீரே வந்துச்சுன்னு அல்லாஹ் சொன்னாங்க. இதுவரைக்கும் மழை நீர் யாரால வராம தடுக்கப்பட்டு இருந்துச்சோ அவனால தான் இப்ப மழை நீரையே நான் தந்தேன்னு சொன்னான் அல்லாஹ். பாவத்தினால கூட மழை நீர் நின்று போயிடும். அது எல்லாருக்கும் பாதிப்பாயிடும். மழை நீர் என்பது பாதிப்பு என்பது எல்லாருக்கும் பாதிப்பு. குர்ஆனை தொடாட்டி எப்படி எல்லாருக்கும் பாதிப்போ, மழை நீர் இல்லைன்னு எல்லோருக்கும் பாதிப்பு.
இது மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு பஞ்சம், சரியான பஞ்சம் வந்தவுடனே எல்லாரும் வந்து சொன்னாங்க, துவா செய்யுங்களே, மழை நீருக்காக துவா செய்யுங்களேன்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ரொம்ப தீர்ச்சனை அறிவு பெற்றவர். உடனே எல்லாரையும் ஒன்று திரட்டி அல்லாட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹுவே எங்களுக்கு மழை நீரை இறக்கி வைப்பாயாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய சாச்சாவின் பரக்கத்தால் அவர்களை முன்னால் வைத்து கேட்கிறோம், நீங்கள் மழை நீரை தருவாயாக என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துவா செய்கிறாங்க மழை நீருக்காக மதீனாவுல. உடனே மழை நீர் கொட்டுகிறது என்று நாம் செய்திகளை பார்க்க முடியும். அப்போ மழைநீர் என்பதை எவ்வளவு தேவை என்பதை இந்த நபிமொழி சொல்லுகிறது பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காகத்தான் அதை இறக்கி வைக்கிறேங்கிற அல்லாஹ். மழைநீர் வரலன்னா இன்னைக்கு யாரும் ஒரு காய் சாப்பிட முடியுமா, ஒரு பழம் சாப்பிட முடியுமா, ஒரு ஏதாவது தானியங்கள் சாப்பிட முடியுமா? உணவுகள் தான் கிடைக்குமா? ஒரு மாசத்துக்கு மழை நீரே வரலங்க. காய்கறி ரேட் என்ன ஆகுறது, பழங்கள் ரேட் என்ன ஆகுறது, தானியங்கள் ரேட் என்ன ஆகுறது? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடும். எத்தனை நாளில் தான் கார்லையும் பஸ்லையும் போகிறது, எதை வாங்கி திங்கிறது, எல்லாமே போயிடும். தண்ணி இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த தண்ணியை கொண்டு வர்றது நான் தானேங்கிறான்ல. பூமியிலேருந்து நான் தானே உனக்கு வெளியாக்கி அதை காயாக கனியாக்கி தர்றேன். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. அண்ணா சபபுனல் மா சப்பா, கொட்டு கொட்டுன்னு மழையை கொட்ட வைப்பது யாரு? அந்த கொட்டிய மழையை பூமிக்குள் கொண்டு போவது யாரு? கொண்டு போன மழையை ஆழத்தில் அமுக்கி வைப்பது யாரு? அதிலிருந்து விதைகளை இழுத்து விதைகளை வெடிக்க வைத்து விளைகளிலிருந்து முளைகளை உருவாக்கி முளைகளை வெளியாக்கி அதிலிருந்து செடிகளை, கொடிகளை, மரங்களை, காய்களை, கனிகளை உருவாக்கி உனக்கு தருவது யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான் சூராவுல. இவ்வளவு பெரிய வேலை யாரு செய்யறது? இதை நான் தானே செய்கிறேன், உனக்காக தான் செய்கிறேன். ஃபலா தஜஅலு லஹு அந்தாதா, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். அதை மட்டும் செஞ்சிடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணைகளை வைத்து விடாதீர்கள், யாரையும் கூட்டாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுவான், வஅன்தும் தஅலமூன், தெரிந்து கொண்டு இந்த தப்பை செய்து விடாதீர்கள், தெரிந்தவர்களாக இந்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த மழை நீரை சொல்லிட்டு அல்லாஹ் 23வது வசனமாக குர்ஆனை பற்றி தொடங்குகிறான். குர்ஆனை பற்றி சூரத்துல் பக்ராவில் தொடக்கமாக வரக்கூடிய வசனத்தில் ஆரம்பமாக குர்ஆனை பற்றி குர்ஆன்ல சொல்ற வசனம், சக்தி வாய்ந்த வசனம் என்னன்னா, வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்மளுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் இறக்கி வைக்கக்கூடிய குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தி மின் மிஸ்லிஹி, அது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாக்கும், நீங்கள் உங்கள் கூட்டாளிகளை அழைத்துக் கொள்ளுங்கள். மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு உங்கள் கூட்டாளிகள் யாரையும் கூட்டிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், உண்மையாளராக இருந்தால் நீங்கள் குர்ஆனை போல ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், குல்ல இன்ஜிதமஉல் இன்சு வல் ஜின்னுங்கிறான். மனித இனங்களையே திரட்டிக் கொள்ளுங்கள், ஜின் இனத்தை கூட திரட்டிக் கொள்ளுங்கள். திரட்டிக் கொண்டு இது போன்று நீங்கள் கொண்டு வாருங்கள். பார்க்கலாம், லா யத்தூன பிமிஸ்லி ஹாதா, இது போன்று உங்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான். இவ்வளவு பேரை திரட்டி கொண்டாலும் சரி, குர்ஆனை போல ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியாது. அவ்வளவு சக்தியானது, அவ்வளோ பெரிய ஆற்றலுக்குரியது என்று சொல்லுவார்கள். குர்ஆனையும் மழை நீரையும் ஒன்றுபடுத்தி அல்லாஹ் சொல்லி தருவான். குர்ஆனுக்கும் மழை நீருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்பதை அல்லாஹ் மழை நீருக்கு அடுத்த செய்தியாக குர்ஆனை தருகிறான். ஒரு செய்தி ஒன்று போடுவாங்க, சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்போ மேகம் வந்துச்சு. மேகம் வந்தோன்னு அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம், இன்னாருடைய தோட்டத்தில் போய் இந்த மழை நீ பெய்யணும் அப்படின்னு ஒரு சத்தம். மலையிலிருந்து மேகத்திலிருந்து ஒரு சப்தங்க, இந்த மேகம் இன்னாரு தோட்டத்துக்கு போய் அங்கே தான் மழை பெய்யணும்னு ஒரு சப்தம். இந்த சத்தம் இந்த சஹாபிக்கு காதில் விழுவுது. அந்த சஹாபி அந்த மேகத்தையே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இது எங்கே தான் போகுது அப்படின்னு அப்படியே போகிறாங்க. சொன்னது மாதிரியே போய் ஒரு தோட்டத்துக்கு நேராக அந்த மேகம் நிற்கிது. நின்றதுக்கு அப்புறம் கரெக்டாக அங்கே மட்டும் மழை பெய்யுது. என்ன வேலை பாருங்க, யாருடைய வேலை பாருங்க.
அங்கே மட்டும் மழை பெய்யுது, அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது. தோட்டத்துக்காரர் உள்ளே இருக்கிறார். மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த சஹாபி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இது என்னடா, இது ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது அப்படின்னு. பேஞ்சு முடிஞ்சோன்னே உள்ளே போய், என்னங்க நீங்கள் தோட்டத்துக்காரரா அப்படின்னா, ஆமாம். உங்களுக்கு மட்டும் விசேஷமாக இந்த மழை பெய்யுது, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அந்த மேகத்தில் என்ன பேர் சொல்லப்பட்டுச்சோ, இன்னாருடைய தோட்டம் என்று சொல்லப்பட்டுச்சா இல்லையா, அந்த பேரை இவர் சொல்றார். ஏங்க உங்க பேரை சொல்லி ஒரு மலை மேகத்தை உருவாக்கி அதை ஓட வைத்து அதை இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு நேராக நிறுத்தி இறுக்கி அதிலிருந்து நீரை இறக்குகிறான் என்றால் நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு அமல் செய்தி. உங்களுக்காக தனியா ஒரு தனி ஏற்பாடு நடக்குதுன்னா என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டார். இப்போ அவர் சொன்னாங்களாம், நான் இந்த தோட்டம் தான் எனக்கு சொத்து, இந்த தோட்டத்திலிருந்து என்ன வருதோ டெய்லி அதை எடுத்துக்கிடுவேன். அதை எடுத்து அதில் 3ல் ஒரு பகுதி சதகா பண்ணிடுவேன், 3ல் ஒரு பகுதி நான் வச்சிருக்கிறேன், 3ல் ஒரு பகுதி என் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறேன். டெய்லி இந்த 3 நடக்கும். எனக்கு டெய்லி 30 ரூபா கிடைச்சா 10 ரூபா தர்மம் பண்ணிடுவேன். கண்டிப்பாக 10 ரூபா குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணிடுவேன், 10 ரூபா வச்சுக்கிறேன். இந்த 3ஐயும் டெய்லி பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு சதக்காவுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கா. பூராவும் சதக்கா இல்லை, 3ல் 1/3 தானே. 1/3 ஒருவர் சதக்கா செய்கின்ற போதும் கூட விசேஷமான மேக கூட்டங்கள் வந்து தனியாக தேவைக்கேற்ப மழையை தந்து போகின்ற ஆற்றலை, அந்த அற்புதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துறானா இல்லையா? எவ்வளோ பெரிய சக்திக்குரியவன் பாருங்க. இவ்வளவு அல்லாஹ் நடத்துறது எதுக்குண்டா, அவனுக்கு சஹாபாக்கள் காலத்துல தான் முடியுங்கிறதல்ல, நடத்துறது சஹாபாக்கள் அல்ல, நடத்துறது காலம் அல்ல, நடத்துறது அல்லாஹ். அல்லாஹுக்கு அந்த காலத்தில் தான் முடியும் என்றல்ல, எந்த காலத்திலும் அவன் செய்வான். ஆனால் அந்த மனிதர்களாக இருந்தால், அவர்களை போல் இருந்தால் எந்த காலத்திலும் செய்வான். அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னா, அந்த சொல்லின் மீது உள்ள நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை இல்லைங்க, அது மீது அப்படி ஒரு நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. மன் கர குல்ல லைலத்தில், எவர் ஒருவர் ஓதுகிறாரோ குர்ஆனை, மிஅத்த ஆயத்தின் 100 வசனத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவோ பகலோ, ஒவ்வொரு நாளும் எவர் ஒருவர் 100 ஆயத்தை ஓதுகிறாரோ, குத்திப மினல் கானித்தீன், அவர் கானித்தீனில் உள்ளவர் என்று எழுதப்பட்டு விடுவார். நபிமொழி. இப்போ கானித்தீன்டா அவர் காஃபிர் இல்லை, முனாஃபிக் இல்லைன்னு எழுதப்படுவார். இப்போ இந்த செய்தியில நம்மளுக்கு எவ்வளோ நம்பிக்கை. எத்தனை பேர் 100 ஆயத்து ஓதுறோம்? 100 ஆயத்துலாம் நம்ம பெரிய பெருமூச்சுலாம் விட தேவையில்லை. சூரா வாக்கியா எடுத்தாவே 96 ஆயத்துக்கிட்ட வந்துடும். 90 ஆயத்துக்கு மேலே இருக்குது சூரா வாக்கியா. இதில் ஓதுறவங்களுக்கு தெரியும். சூரா வாக்கையாவே அவ்வளோ பெருசு. சூரா வாக்கையா எவர் ஒரு ஓதுகிறாரோ அவருக்கு எந்தவித வறுமையும் வராது என்று சொன்னார்கள் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொல்ல என்ன நம்பிக்கை, எவ்வளோ தூரம் நம்பிக்கை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சக்கராத் ஹாலில் இருந்தபோது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வர்றாங்க. பாவம் பிள்ளை எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்கிறாங்க, இவங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஏதாவது உதவி செய்யலான்னு வந்தப்ப வேணான்னு சொல்றாங்கல்ல. எனக்கு வேணாங்க உங்க உதவி. ஏங்க இந்த எங்களுக்கு உங்களுக்கு வேணான்னு சொன்னா அரசு செய்யற உதவி தான் அது. உஸ்மான் இல்ல, இப்ப ஜனாதிபதி கவர்மெண்ட்டும் உதவி தருது, மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு உதவி தரும். அப்ப நீங்க உங்களுக்கு உதவி தரும், உங்களுக்கு வேணாலும் உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கலாம்ல. வேணாண்டாங்க. ஏண்டால் என் ஹபீப் என் சாஹிப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், எவர் ஒருவர் மாலை பொழுதிலே மக்ரிபுக்கு பின்னேரம் சூரா வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை வராது என்றார்கள். அதை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால என் பிள்ளைங்களுக்கு எந்த வறுமையும் வராது. அது இந்த ஹதீஸை சொல்றவர்கள் இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். என்ன நம்பிக்கை பாருங்க, அதில் இந்த நம்பிக்கை அது என்ன உண்மையாகுதுங்க. அவர்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்தோம், எல்லாம் பெரும் பணக்காரர்களுக்கு அவர்கள் கல்யாணம் செய்யப்பட்டார்கள், திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள். எப்படி பாருங்க, சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய பொம்பளை பிள்ளைங்க.
அந்த சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை. இந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல், அல்லாஹ்வின் தூதருடைய சொல், இது சரியாதான் இருக்குன்னு உள்ள நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு 2 பேர், ஒருவர் இளைஞர், இன்னொருத்தர் ஏழை, ரொம்ப ஏழையானவர், எத்தீம். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் பக்கத்து வீட்டில் சாஞ்சி இருந்துச்சு. செவர் எழுப்புறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. அதனால் அந்த மரத்தை குறுக்கால, அந்த இளைஞருடைய மரம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அந்த மரத்தையும் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, செவர் எழுப்புறது ஈஸியாக இருக்கும், கொடுத்துருக்கன்னு பேசுகிறாங்க. அவர் இளைஞர் சொன்னார், தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். ஹதீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மரத்தை கொடு, உனக்கு ஜன்னத்தில் ஒரு மரம் தரேன்னு சொன்னாங்க. ஜன்னத்தில் ஒரு மரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். அவர் இப்போ என்னன்னு கேட்க வர்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றது ஜன்னத்தில் தரேன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, இப்போ 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 என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னண்டா ரசூலுல்லாஹ் சொல்றதுல 2 கருத்து இருக்குல்லங்க. உனக்கு ஜன்னத்தில் ஒரு மரம் கிடைக்குன்னா நீனு சொர்க்கவாசின்னு தானே அர்த்தம். சொர்க்கவாசியாக இருந்தாலும் மரத்தை வாங்க முடியும். நீனும் சொர்க்கவாசிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதையும் அவர் புரியலை. ஜன்னத்தில் உனக்கு ஒரு மரம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, அதையும் அவர் புரியலை. அந்த சொல்லில் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அப்போ எடுக்கலை, அவர் யோசிக்கலை. அவருக்கு இப்போ ஏதாவது வேணும்னு நிற்கிறாங்க. அப்போ 3 முறை சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரி இல்லை. விலகல், அந்த நேரத்தில் விளங்கலை. பக்கத்தில் இருந்த அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் ஓடி ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே, சொர்க்கத்தில் மரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அவருக்கு மட்டும் சொந்தமா இல்லை யார் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கும் கிடைக்குமா அப்படின்னு. அது எல்லாருக்கும் தான் சொந்தம், அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா சொந்தம் அப்படின்னு. உடனே இவ போய் தனக்கு சொந்தமான 600 மரங்கள் கூடி திரண்டு இருக்கக்கூடிய பெரும் தோட்டத்தை, மதீனாவில் ரொம்ப ஃபேமஸான தோட்டம் அவருடைய தோட்டம், நஹலத் அபூ தஹ்தால ஃபேமஸ் அவருடைய தோட்டம். 600 மரங்கள் படர்ந்திருக்கிற பெரிய ஒரு தோட்டத்தை, நல்ல நீரூற்றுகள் இருக்கக்கூடிய இனிமையான கிணறுகள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச தோட்டம், அதை விலை பேச போகிறாங்க. எவருப்பா அந்த இளைஞர்கிட்ட, என் தோட்டம் உனக்கு தெரியுமில்ல? நல்லாவே தெரியுமே. இந்த ஒத்த மரத்தை தந்துடுறியா, தோட்டத்தை என்னங்க சொல்கிறீங்க, யார் வேணான்னு சொல்லுவா, வேண்டாம் எடுத்துக்கிறேங்க அப்படின்ட்டார் அவர். ஒரு மரத்தை தானே, எனக்கு தோட்டமே கிடைக்குது. அவங்க அந்த மரத்தை வாங்கி அந்த எத்தீம்கிட்ட, அந்த ஏழைகிட்ட கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. தோட்டத்தை ஒரு கொடுத்தாச்சு, எழுதியாச்சு. நாயகமே, அந்த மரத்தை வாங்கி நான் இந்த ஏழைகிட்ட கொடுத்துட்டேன். அதனால் அந்த ஜன்னத்தில் ஒரு மரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு சொந்தமாயிரும் இல்லை அப்படின்னு. இல்லை அப்படின்னு, இல்லை அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் ஸ்டாக் ஆகிட்டா, இல்லையா, ஒரு மரம் அல்ல, பல மரங்கள் உங்களுக்கு சொந்தமாயிருச்சு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கும் அந்த வார்த்தை, அரபி வார்த்தைகள் வேற வர மறந்துவிட்டு, அது பல மரங்கள், பல தோப்புகள் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார். அப்ப அசந்து போயிட்டாங்க அபூ தஹ்தா. உடனே ஓடி போகிறாங்க தோட்டத்துக்கு, தான் தோட்டத்துக்கு. அங்கே தான் குடியிருந்தாங்க, உள்ளே தான் குடிசை போட்டு உள்ளே தான் இருந்தாங்க. உடனே போய் தோட்டத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு உம்மு தஹ்தாவை அழைக்கிறாங்க, ஒய்ஃபை. இந்த மாதிரி உம்மு தஹ்தா வா அப்படின்னு சொல்லி. என்னங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த தோட்டத்தை நான் வித்துட்டேன், வந்துடு அப்படின்ட்டு. அவர் நினச்சாரு, சரி நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கும், நல்ல வியாபாரமாக இருக்கும் வரைக்கும், அதான் அவசரமாக சொல்லாமல் கொள்ளாமல் வித்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்தோன்னா, யாருக்குங்க விற்றீங்க, எவ்வளோக்குங்க விற்றீங்க அப்படின்னு. இல்லை நான் சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்துக்காக வித்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்காக நம்ம தோட்டத்தை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னாங்களாம். எப்படி மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க, கது ரபி பை, உங்கள் வியாபாரம் சூப்பர் லாபம் அடைஞ்சிருச்சே அப்படின்ட்டாங்க. நல்ல லாபத்தோடு வித்துட்டீங்களே அப்படின்ட்டாங்க. உடனே மனைவி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து தோட்டத்தை அப்படியே அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. எப்படி பாருங்க, என்னண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கை, அதுக்கு சொல்ல வந்தேன்.
ரசூலுல்லாஹ் ஒரு மரம் இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் என்று நம்பி தன் பொருளையே கொடுக்கிறார்கள் என்றால் அந்த சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் கிடைத்த பரிசு. இந்த நம்பிக்கை தான் சஹாபாக்கள் நிறைய நிறைந்திருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகமே திரண்டாலும் சரி இந்த குர்ஆனை மாதிரி கொண்டு வர முடியாது. குர்ஆன் மாதிரி கொண்டு வர முடியாது. ஃபைஸின்னு ஒருத்தர் இருந்தார், ஃபைஸின். அவர்கிட்ட குர்ஆன் மாதிரி கொண்டு வான்னு சொல்லி நிறைய பேர் எதிரிகள் போய், நீ குர்ஆன் மாதிரி கொண்டு வாப்பா, உனக்கு தான் திறமை நிறைய இருக்குது, இல்லை குர்ஆன் மாதிரி ஒன்று எழுது, குர்ஆனை மாதிரியே நீனு ஒன்று எழுது அப்படின்னு அபூஜஹல் சொன்னான்ல, உமையாவை பார்த்து சொன்னான், எப்பா நீ பெரிய கவிஞராக இருக்கிறா, குர்ஆன் மாதிரி ஒன்று எழுதுவேன். என்ன அப்படி முகமது ரவி, குர்ஆன் மாதிரி ஒன்று எழுது அப்படி. கடைசியிலே அவரால் எழுத முடியல, இந்த ஃபைஸுக்கும் எழுத முடியலை. அவர் ஒவ்வொரு ஆயத்தையும் படித்து பார்க்குறாரு, அவரால் எழுத முடியாது. பெரிய திறமசாலி ஃபைஸு, பெரிய அறிவாளி, பெரிய இல்முதாரி, ஆனால் எழுத முடியலை. இந்த ஆயத்தை நான் எழுதி முடிச்சு சொன்னாரா, மாஹாதா கவுலுல் பஷர், இது மனித வார்த்தையே கிடையாதுங்க அப்படின்ட்டாராம். இது மனித வார்த்தையே கிடையாது, இதை மாதிரிலாம் யாரும் எழுத முடியாதுன்றார். அந்த அளவுக்கு குர்ஆன் சக்தி வாய்ந்தது. குர்ஆன் பல வேலைகளை செய்யும், சாதாரண வேலை இல்லை, மனுஷன் செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சவால் விடுகிறான், நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் இந்த குர்ஆன் மாதிரி கொண்டு வர முடியுமா? குர்ஆன் மாதிரி எதையாவது நீங்கள் உருவாக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மதீனாவுக்கு போகவே இல்லை. முதலாக முஸாப் ரலியல்லாஹு தான் அனுப்பி வச்சாங்க. முஸாப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாயகமே நீங்களே மதீனாவுக்குள்ளே போகலை, இந்த ஹிஜ்ரத் இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்குங்க, பொருத்தமாக இருக்குது செய்தி பற்றியல்ல. இன்றைக்கி புத்தாண்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சில துவாக்கள்லாம் சில பேர் ஓதுவாங்க. அரபு புத்தாண்டு முஹர்ரம் 1ங்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஒரு அற்புதமான பயணத்தின் வரலாறை பின்னணியாக கொண்ட ஒரு ஹிஜ்ரி புத்தாண்டு. பல தியாகங்கள், ஸைனப் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத்தெல்லாம் பார்த்தா கண்ணீரே வந்துடும். சில பேர் ஹிஜ்ரத்துக்கு வந்த விதமே வித்தியாசமாக இருக்கும். இப்படியெல்லாமா ஈமானை சுமந்து வந்திருப்பார்கள் என்று, ஈமானை இப்படியெல்லாம் சுமந்திருப்பார்கள் என்று. சில பேர் மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஷிஃப்ட் ஆகி வரும்போது என்ன செய்கிறதுன்னு அதுக்கு முன்னாடியே அவங்க மஷூரா பண்ணாங்களாம். சஹாபாக்கள் அப்படி நிற்கிறாங்க மதீனாவில் அகதிகளை போல. இவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு மொத்த நிலம், தரிசு நிலம், எங்களுடைய வீட்டு நிலம், இப்படி இந்த நிலத்தை அஞ்சனை புஞ்சின்னு சொன்னோம்னா எல்லா நிலத்தையும் மொத்தமாக போட்டு இவ்வளோ நிலம் இருக்குது, சரிபாதியை மக்காவிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருவா அப்படின்னாங்களாம். வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டு இதில் பாதி எல்லாம் இந்த தோழர்களுக்கு அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த இடம், வீட்டையே கொடுத்தது. எவ்வளோ பெரிய வேலை அது! அல்லாஹ் தஆலா ஸ்லாகித்து சொல்லுவான். கலிசமியாவோட அந்த செய்தி அல்லாஹ் அதிகமாக சொல்லுவான். அப்படியே ஹிஜ்ரத்துடைய நாள், இன்றைய நாள் ஒரு அழகான ஒரு நாள், புத்தாண்டுக்குரிய நாள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹிஜ்ரத்து தஜுப்பு மா கப்லஹா. ஹிஜ்ரத் இருக்குதே முந்தைய பாவங்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத் இருக்குது இல்லைங்க, இது முந்தைய பாவங்களை அழித்து விடும் என்று சொன்னாங்க. சாதாரணமாக ஒருத்தர் ஒன்றை விட்டு ஓட முடியுமா? திரும்ப வருவோன்னு தெரிஞ்சு கூட பயணத்துக்கு போகிறவர் பாருங்க, அழுதுகிட்டே போகிறார், வருவோமா இல்லையான்னு தெரியலை. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எவ்வளோ பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கிட்டு அதை விட்டுட்டு போறாடா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு நிலை இருந்துடும். அதான் ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு போகும்போது சொன்னாங்களாம், உன்னை விட்டு போக எனக்கு மனம் இல்லை, உன்னை விட்டு போக எனக்கு மனம் இல்லை, இவர்கள் விரட்டாவிட்டால் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று சொன்னாங்க. இவ்வளோ நேசித்திருப்பார்கள் அந்த காபா. ஹாஜிகள் எல்லாம் அதை பார்த்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத் என்பது. அத்தகைய புத்தாண்டு இன்றைய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டிலே அல்லாஹ் எல்லா செல்வங்களையும் தருவானாக, எல்லா வளங்களையும் தருவானாக, எல்லா நலங்களையும் தருவானாக. அன்பானவர்களே, குர்ஆன் எவ்வளோ சக்தி பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகலை. முதல்ல முஸாப் ரலியல்லாஹு தான் அனுப்பி வச்சாங்க. முஸாப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நான் போய் என்ன செய்கிறது? நான் ஒரு ஆளா, சாதாரண ஆளா போய் நான் உள்ளே போய் என்ன செய்கிறது? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் கூட குர்ஆன்
பேசாதீங்க, குர்ஆன் ஆயத்தை ஓதிருங்க அப்படின்றாங்களாம். அதனால தான் மதீனாவுக்குள் போய் மிஸாபர் இல்லா பேசுறது இல்லை, குர்ஆனை தான் ஓதுவாங்க. உள்ள வந்துட்டாங்க, மிஸாபர் இல்லா மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அதான் ஹிஜ்ரத்துங்கிறவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த செய்தி சாதிர் அலில்லாவுக்கு தெரியுது. இன்னும் சாதிர் இல்லா இஸ்லாம் ஆகலை, சாதிர் அலில்லாவுக்கு தெரியுது. உடனே செய்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்தக்கார உறவுக்காரர் உசைதை கூப்பிட்டாங்களாம். அவர் ஒரு சின்ன தலைவர், சாதிர் அலில்லா பெரிய தலைவர். போய் இந்த அசாதுன்னு ஒருத்தர், மிஸாபுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்னமோ புதுசாக மார்க்கத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாராம், ஆனை தங்க விடாது, அனுப்பி வச்சிரு, இந்த ஊரில் தங்க வைக்காத, அனுப்பி வச்சிருந்து உசைத சாதிர் அலில்லா அனுப்பி வைக்கிறாங்க. சாதிர் அலில்லா இன்னும் முஸ்லீம் ஆகலை, உசைதும் முஸ்லீம் ஆகலை, ரெண்டு பேரும் பின்னால் முஸ்லீம் ஆயிட்டாங்க. போன உசைத் அவர்கள் மிஸாபர் அலில்லாவை பார்க்க போகிறாங்க. மிஸாபர் அலில்லா வீட்டில், யார் வீட்டில்? சையதுனா அஸாத் பின் ஸரார் அலில்லாவுடைய தோட்டத்தில், அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். வீடு தோட்டமெல்லாம் ஒன்று அமைஞ்ச இடம், உட்கார்ந்துருக்கிறார். உள்ளே போனார். போக போக மிஸாபர் அலில்லா சொன்னாங்களாம், யார் இவர் அப்படின்னு கேட்டாங்களாம். பக்கத்தில் இருந்த மதீனத்து தோழர், அவர் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், அஸாத் பின் ஸரார். அவர் சொன்னார், நான் வர்றது யார் தெரியுமா? ஊருடைய தலைவர்களில் ஒருவர் உசைத் வருகிறார், உசைத் வருகிறார் அப்படின்னு. சரி விடுங்க அப்படின்னு கிட்ட வந்தாராம். வந்தோடனே, இந்த ஊரில் வந்து நீங்கள் ஏதோ புதிய மார்க்கத்தை சொல்றீங்களாம்ல, சரி இருங்க கொஞ்சம் நான் ஓதிக்கிறேன், அப்புறம் நீங்கள் நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஒன்றும் செய்யலை, ஓத தான் செஞ்சாங்க. கொஞ்சம் வசனங்களை ஹாமீமில் எடுத்து கொஞ்சம் ஓத தான் செஞ்சாங்க. அங்கேயும் முஸ்லீம் ஆகிட்டார். வந்த விசாரிக்க மிரட்ட அதட்ட வந்த உசைத் ரலியல்லா அங்கே வீட்டிலேயே முஸ்லீம். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அந்த தோட்டத்துக்காரர் பேர், அந்த வீட்டுக்காரர் பேர் அஸாத் பின் ஸரார். அவருடைய வீடு மதீனாவின் இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒரு லஜ்னாவாக, ஒரு மன்றமாக இருந்தது என்று எழுதுவார்கள். அவ்வளோ பேர் இஸ்லாமாக இருக்கிறார். இவர் அனுப்பி வச்ச சாதிரிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன போனாரே நம்ம மச்சான், ஆளை காணமே, விரட்டி விட்டாரா இல்லையா, ஒரு செய்தியும் காணும், ஒன்றையும் காணமே. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சாதிரிகள், அவர் பெரிய தலைவர், அவங்க வர்றாங்க. இப்போ கேட்டாங்க மிஸாபர் அலில்லா வர்றது யார் அப்படின்னு. பக்கத்தில் இருந்த அஸாத் அலில்லா சொன்னாங்க, வர்றது ஊரில் முக்கியமான புள்ளி, முக்கியமான தலைவர் சாது வருகிறார், சாது வருகிறார். எப்படி பாருங்க, ஈமான் இழுத்துக்கிட்டு வருகிறார். இந்த சாதிரி இல்லா பார்த்து தான் அரிசி நடந்துடுச்சு, அரிசியே நடுங்கி போனுச்சுட்டாங்க. வானவர்கள்லாம் வந்து இறங்கி வந்தாங்களே ஜனாசாவில், வானவர்களே சில ஜனாசாவை தான் எல்லாம் ரொம்ப கண்ணியப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட தர்வேஷ் அஜத்து ஒஃபாத், வடபழனி தர்வேஷ் அஜத்து இன்னைக்கு ஒஃபாத்துன்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கு. அப்போ 70,000 மலக்குமார்கள் திரண்டு நிற்க முடியாத அளவுக்கு மலக்குமார்கள் கூடியிருந்த ஒரு ஜனாசா சாதனை. அவங்க இஸ்லாத்துக்கு எப்படி வராங்க பாருங்க, எங்கே இழுத்து வருகிறாங்க. இவரை விரட்டி விடுகிறேன் என்று ஓடி வந்தவர்கள் அந்த தோட்டத்துக்குள் வந்தவுடன் அஸாத் ரலியல்லாஹு பார்த்து விசாரிக்கிறாங்க. யாரும் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, யார் அவர்? உடனே மிஸாபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கொஞ்சம் உட்காருங்க, நான் கொஞ்சம் ஓதுறேன், அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு. என்ன ஓத போறீங்க? கொஞ்சம் ஓதிக்கிறேன், அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட ஓதுனது தான் இங்கேயும் ஓதுனாங்க. நம்மளுக்கு ஓதுறதுல ஒன்றும் தெரியல. அதனால தான் ஓதுறது கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதணும்பாங்க. சத்தம் போட்டு ஓதுறதுக்கு நிறைய நன்மை இருக்குது தெரியுங்களா? சத்தம் போட்டு ஓதுறதுல நன்மை இருக்கு. மெதுவாக ஓதுறதை விட, தொழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னா மெதுவாக ஓதலாம். தனிமையாக இருக்கிறோம், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது, யாருக்கும் தொல்லை இல்லைன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதலாம். ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, நம்ம தப்பாக ஓதுனா காலப்போக்கில் அல்லாஹ் அதை சரியாக்குவானா, எழுதுறாங்க சத்தம் போட்டு ஓதும் போது. இன்னொரு நன்மை என்னென்னா, மலக்குமார்களை சுற்றி உட்கார வைப்பாங்க கேட்கறது. ஏன்னா நீங்கள் ஓதுறதை யாரும் கேட்கணும்ல, யார் மனுஷன் இல்லாட்டி யார் கேட்கறது? மலக்குமார்களை உட்கார வைப்பாங்க. அப்போ நம்மளை சுற்றி மலக்குமார்கள் இருக்கிறேன்டா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதணும்னு சொல்லுவாங்க. அப்போ சாதிரிலாம் வர்றாங்க, குரான் எடுத்து ஓதனோடனே அங்கேயே முஸ்லீம் ஆகும். அவங்க ஓத நாவு அப்படியே தடுமாறுது, பின்னாடி அது கலிமா சொல்ல ஆரம்பிக்குது.
நாவிலிருந்து கலிமா வருகிறது ஷஹாதத் இல்லா. யாரு? மதீனத்து தலைவர்களில் மிகச்சிறந்த ஒரு தலைவர். கலிமா சொல்லிட்டு தோட்டத்திலிருந்து வெளியே வந்தவர் நேராக அவருடைய ஏரியாவுக்குள்ளே போய், மதீனாவில் அவருடைய குலத்தார்கள் இருப்பார்களே அந்த ஏரியாவுக்குள்ளே போய், நான் யார்? நீங்கள் தான் எங்கள் தலைவர்னு அந்த குலத்தார்கள் சொன்னார்களாம். இனி உங்களுக்கு நான் தலைவர் கிடையாது, இனி நான் உங்களுக்கு தலைவர் கிடையாது, என்னை போல் நீங்கள் முஸ்லீம் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு நான் தலைவராக இருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. நான் வார்த்தை அந்த கணமே அந்த குலத்தில் இருக்கிற அனைவர்களும் இஸ்லாமானார்கள். ஒருவருடைய இஸ்லாத்திற்காக அந்த ஜனங்களே இஸ்லாமானார்கள். இந்த வேலையை முகமது ரசூலுல்லாஹ் வரல, இன்னும் முகமது ரசூலுல்லாஹ் வரலங்க. முகமது ரசூலுல்லாஹ்வை அவர் பார்க்கலங்க, முகமது ரசூலுல்லாஹ்வும் அவரை பார்க்கலங்க. ஆனால் அதற்கு முன்னால் குர்ஆன் இந்த வேலையை செய்தது. குர்ஆன் இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவோம், வரலாற்றையே மாற்றி எழுதியவர்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் உமர் ரலியல்லாஹு மாற்றினது யாரு? குர்ஆன் தானே. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் போய் சந்திச்சு இஸ்லாம் ஆகிட்டு அப்படியே வந்துச்சு வரலாறு இல்லை. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சந்திச்சு இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வந்துச்சு, துவா செஞ்சாங்க, அது வரலாறு இருக்கு. ஆனால் அதற்கு முன்னால் அந்த தங்கச்சியை, தன்னுடைய சகோதரியை இஸ்லாம் ஆயிட்டான்னு சொல்லி அவரை அதட்டுவதற்காக, அடிப்பதற்காக சென்ற உமர் அவர்கள் அவர்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் பார்த்து கீழே இருக்கிற ஏடுகளை ஓதலால் நினைச்சு எடுத்து ஓதியப்ப மாறி போச்சா இல்லையா? முகமது ரசூலுல்லாஹ் பார்க்க முன்னாடி குர்ஆன் அவரை மாற்றியது. இப்படி பல இடங்களில் குர்ஆன் மாற்றி இருக்கிறது பல நபர்களை. குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பால் நிறைய பேர் மயங்கி போயிருக்கிறார்கள். அவன் இந்த எந்த அளவுக்கு பாருங்களேன், குர்ஆன் மீது சஹாபாக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, சூரத்து ரோம் பேர்ல ஒரு சூரா. இஸ்லாமியர்கள் கம்மியாக வளர்ந்த காலம், இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருந்த நேரத்தில் பாரசீக ரோம் இந்த ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்குது. அப்போ ரெண்டு நாடு தான் வல்லரசு, ஒன்று பைசந்திய அரசு, சாசானிய அரசும்பாங்க. இந்த ரோம் நாட்டுக்கும் பாரசீக நெருப்பு வணங்கி, ரோம் என்றால் வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர், ரெண்டு பேருக்கும் ரெண்டு வல்லரசு சண்டை நடக்குது. இப்போ இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க ரோம் ஜெயிச்சா நல்லா இருக்குமே, ஏன்னா அவங்க வேதம் படித்தவங்க, அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. குறைஷியர்கள் காஃபிர்கள் நினைக்கிறாங்க பாரசீக ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா அவங்களும் காஃபிர், நெருப்பு வணங்கியும் காஃபிர். அந்த மாதிரி இன்னைக்கு விளையாட்டு போட்டியிலலாம் அவன் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா சொன்னது மாதிரி ரோம் தோத்துருச்சு, பாரசீகம் ஜெயிச்சிருச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்களா, குர்ஆன் அப்போ தான் ஒரு ஆயத்து இறங்குது, பொறுத்து கொள்ளுங்கள் தோழர்களை, இன்னும் 9 ஆண்டுகளில், இன்னும் சில ஆண்டுகளில் ரோம் வெற்றி பெறும், பாரசீகம் தோத்து போகும். இப்படி ஒரு ஆயத்து சூரத்து ரோம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2வது 3வது ஆயத்திலேயே அந்த செய்தி இருக்குது. இப்படி ஒரு சவால், 9 வருஷத்துல இது நடக்கும், இன்னும் கொஞ்சம் வருஷத்திலேயே நடக்கும்னு குர்ஆன் சொல்லுது. இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், குர்ஆனை பொய்யாக்கி இருக்கலாமா இல்லையா? குர்ஆன் மீது சஹாபாக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் முஷ்ரிக்கின்கள்ட்ட பந்தயமே கட்டினாங்களாம், நிச்சயமாக வருகின்ற போரில் பாரசீகம் தோத்து போகும், ரோம் வெற்றி பெறும், நான் பந்தயம் கட்டுறேன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அது மாதிரி 9 ஆண்டுகள் கழித்தது, ரோம் வெற்றி பெற்றது. அவர்கள் குர்ஆனை பொய்ப்படுத்த முடியாமல் அவர்கள் பிறந்து அவர்கள் ஏமாறி போனார்கள் என்று வரலாறு இருக்குது. நீங்கள் பாருங்க, தப்பத்தியதா சூறா இருக்குது, தப்பத்தியதா சூறாவை நம்ம பார்க்குறோம், சின்ன ஓதுறது தான். தப்பத்தியதா சூறாவில் அபுல் அஹப் என்ன சொல்லுது, நரகவாசின்னு சொல்லுது. தப்பத்தியதா சூறாவில் அபுல் அஹப் நரகவாசி அப்படின்னு. இந்த சூறா இறங்கி கொஞ்சம் வருஷம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அபூ லஹப்லாம் மூத்தா போனது. உடனெல்லாம் மூத்தா போகலை, பல ஆண்டுகள் பிறகு தான் மூத்தா போறாரு. வேறு என்ன செஞ்சிருக்கலாம், குர்ஆனை பொய்ப்படுத்துறதுக்கு அவர் பேருக்காச்சும் வந்து முஸ்லீம் ஆகிருக்கலாமா இல்லையா? முஸ்லீம் ஆகிட்டு என்னைய நரகவாசின்னு சொல்லுதே, நான் முஸ்லீம் ஆகிட்டேன் பாருங்க அப்படின்ட்டாச்சும் காட்டியிருக்கலாமா? முடியலை, அவரால் கலிமா சொல்லவே முடியலை.
குர்ஆன் ஒருத்தரை நரகவாசின்னு சொல்லிட்டா அவர் அடுத்து ஹிதாயத்தையே தேட முடியாது, அவருக்கு வழியே கிடையாது. குர்ஆனை பொய்ப்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. சந்தர்ப்பம் இருந்துச்சா இல்லையா? என்னை இந்த குர்ஆன் நரகவாசின்னு சொல்லிடுச்சு, நான் முஸ்லீம் ஆகி சொர்க்கவாசின்னு காற்றேன்னு அபூலஹப் எதையாவது செஞ்சிருக்கலாமா இல்லையா? முடியல. இந்த செய்தியை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க தெரியுமா? குர்ஆன் சத்தியம் சொல்லி இந்த மில்லட்டை எழுதுறாரு. இந்த அபூலஹபுடைய செய்தி எவ்வளவு சத்தியமானது, அவர் நினைச்சிருந்தா குர்ஆனை பொய்ப்படுத்திருக்கலாமே அப்படின்னு. குர்ஆனுடைய பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். மனிதன் காலத்தால் தான் விளங்க முடியும், போக போக தான் விளங்க முடியும். ஸ்கூல்ல ஐரோப்பிய நாடுகளும் ஸ்கூல்ல பாடம் நடத்திருக்கிறாங்க. என்னண்டா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அவர் கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவர் பாடம் நடத்துகிறவர் வாத்தியார். அவர் சொல்லியிருக்கிற இந்த குர்ஆன்லாம் என்ன பொய் பேசுகிற மாதிரிலாம் இருக்குது, குர்ஆன் பேசுறதுல உண்மை மாதிரி எல்லாத்தையும் நம்ப முடியலையே, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சரி, ஆனால் எல்லாத்தையும் குர்ஆன் உள்ளது எல்லாத்தையும் நம்ப முடியாதுன்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்லியிருக்கிறார். அந்த பாடத்தில் ஒரு முஸ்லீம் பையன் இருந்திருக்கிறான். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறான். இல்லைப்பா, உங்கள் குர்ஆனில் வருது மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. எப்படின்னா அடுத்தவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்கிறாங்க பாருங்க. குர்ஆனை நம்ம தான் படிக்க மாட்டேங்கிறோம், அடுத்தவர்கள் எப்படி ஆய்வு செய்கிறாங்க பாருங்க. அப்போ குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வருது, சூரத்துல் அஹ்ஸாப்ல வருது. அதில் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஆணுக்கும் 2 இதயத்தை வைக்கவில்லை என்று சொல்லுகிறான். எல்லாருக்கும் ஒரு இதயம் தானே இருக்குது. எந்த ஒரு ஆணுக்கும் 2 இதயத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று அதுல சொல்றான் அல்லாஹ். இவர் என்ன சொல்ல வர்றாருடா, எப்பா ஆணுக்கு மட்டுமா 2 இதயம் இல்லை, பெண்ணுக்கு தானே இல்லை, அப்ப மொத்தமா எந்த மனுஷனுக்குமே 2 இதயத்தை வைக்கலன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கலாம்ல, அது என்ன ஆணுக்கு மட்டும் இல்லை, ஏன் இப்படி பேசணும், முரணா பேசணும், யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு அந்த கிறிஸ்தவ வாத்தியார் சொல்ல, அறிவுள்ள அந்த மாணவர் சொன்னானா, அப்படி இல்லை சார், ஆணுக்குத்தான் இல்லை, பெண்ணுக்கு சில நேரங்களில் இருக்கும் அப்படின்ட்டானா. என்னப்பா சொல்றா? இல்லை, நீங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது பிள்ளையா இருந்திருப்பீங்க, உங்க இதயமும் உள்ளதானே இருந்துச்சு, உங்க உம்மா இதயமும் உள்ளதானே இருந்துச்சு. கன்சீவாக இருக்கும்போது, கர்ப்பமாக இருக்கும்போது, பிள்ளையை சுமந்து இருக்கும்போது பிள்ளையுடைய இதயமோ தாயுடைய இதயமோ ஒரே ஆள்கிட்டயே இருக்கும், ஆணுக்கு அப்படி இருக்காது. அதனால தான் அல்லாஹ் அந்த இடத்துல பெண்ணுன்னு சொல்லாம ஆணுன்னு சொல்லிட்டான், ஆணுக்கு 2 இதயத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த அறிவு படித்த முஸ்லிம் மாணவன் சொன்னானா. இது குர்ஆன் சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் பொய்யில்லை என்பதை எவ்வளவு உறுதிப்படுத்துது பாருங்க. அதான் அல்லாஹ் சொல்வா, வயின் குன்து ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நாம் அடியாருக்கு தந்த இந்த வசனத்தின் மீது உங்களுக்கு பொய் இருந்தால், சந்தேகம் இருந்தால், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற சூறாவை கொண்டு வாருங்கள், இது போன்ற சூறாக்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பொது சுகதாக்கும், யாரை வேண்டால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சாட்சியாளர்கள், உங்கள் பார்ட்னர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். குர்ஆன் எங்க அன்னைக்கு இருந்த தமிழ் பாட்டுகளை போல இன்னைக்கு கிடையாது, தமிழ் உரைகள் கிடையாது, அன்னைக்கு உள்ள தமிழ் பாட்டெல்லாம் இப்போ கிடையாது, மாறிடுச்சு. இப்போ வள்ளுவன் குரல் கூட இப்போ உள்ள தமிழில் புரிய மாட்டேங்குது, வேற தமிழில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் இறங்கும் போது அரபியர்களுடைய நிலை என்ன தெரியுங்களா? முகமது ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கும் போது அரபியர்கள் பேசின அரபு மொழி பக்கத்தில் உள்ளவங்களுக்கே விளங்காது. அரபியர்களே விட்டு விட்டா இருப்பாங்க, அவங்க பேசுகிற அரபி இவங்களுக்கு புரியாது, இவங்க பேசுகிற அரபி அவங்களுக்கு புரியாது, இப்படி தான் இருந்தாங்க. இப்படி இருந்த அந்த கூட்டத்தை குர்ஆன் அரபு மொழியில இறங்கி அந்த அரபியர்களை ஒரே யூனிஃபார்மா மாத்துது. அவங்க வேற வேற ஸ்லாங்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸ்லாங் எந்த அளவுக்குன்னா புரிய முடியாத அளவுக்கு ஸ்லாங்ல பேசியிருக்கிறாங்க. அப்படியே செய்தி வருது தஃப்சீர்கள்ல. அந்த மாதிரி எல்லா அரபியர்கள் தான், அவர்களை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தது குர்ஆன் தான். ஆனால் இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, முகமது ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கும் போது அரபியர்கள் எப்படி பேசினார்களோ, குர்ஆனை எப்படி உச்சரித்தார்களோ, அதே போன்றுதான் இப்பவும் நம்ம உச்சரிக்கிறோம்.
அரபி எழுத்துக்கள் மாறி இருக்கிறது, எழுத்து முறை. ஆனால் குர்ஆனுடைய எழுத்து முறை மாறல, அதனுடைய பரிணாமம் பெற்றிருக்கு. குர்ஆனுடைய எழுத்து மாறல, குர்ஆனுடைய ஓதுதல் மாறல, குர்ஆனுடைய வாசிப்பு மாறல, குர்ஆனுடைய கிராத்து மாறல, அதனுடைய ஸ்டைல் மாறி இருக்கலாம். ஆக குர்ஆன் அச்சு அசலாக அன்னைக்கு முகமது ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி ஓதுறாங்களோ அதே எழுத்துக்களை போலவே இன்னைக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறோம். வேறு வேதத்துக்கு இருக்கிறதா இது? வேற மொழிகளுக்கு இருக்கிறதா? எந்த ஆகமத்து காட்சி இது இருக்குதா? குர்ஆன் மட்டும் இத்தனை காலமாக மாறுதலும் இல்லை, யாரும் மாற்றவும் இல்லை, யாராலும் மாற்றவும் முடியாது. ஒரு தடவை ஒரு இறைநேசர் வரலாறை பற்றி சொல்லுவாங்க. மாமூன் ரஷீது, யார், ஹாரூன் ரஷீதுடைய மகனார் தான் மாமூன் ரஷீது. அவங்க அப்படியே வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தாங்களாம். அவர் அரபி அழகாக எழுதினாராம். சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அரபிக்கு அப்படி அச்சுப்பட்ட மாதிரி எழுதினாராம். சூப்பராக எழுதுறாரு, இவரை நம்ம வச்சுக்கலாமே. அரபியர்களுக்கு அரபி எழுதுறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அரபி யாராவது அழகாக எழுதுனா அவங்களுக்கு அரபியர்களுக்கு பிடிக்கும். இவர் ரொம்ப அழகாக எழுதுறாருன்னு சொல்லி மன்னர் மாமூன் பாஷா அவர்கிட்ட போய் பேசினாங்க. ஏப்பா நீ அழகாக எழுதுறாப்பா, நம்ம அரசவைக்கு வந்துடுறியா? அரசவைக்கு நான் அரசவை சம்பளமே தரேன், அரசவை விடுதி தரேன், அரசவை உனக்கு வசதிகள் எல்லாம் கிடைக்கும், என்கிட்ட வேலை செய், உனக்கு எல்லா ஊதியமும் கிடைக்கும் அப்படின்னு. அரசரே வேலை போட்டு கொடுத்தாரு, அப்பாயின்மெண்ட் போட்டாரு, எப்படி அவ்வளோ ராஜ மரியாதை அழைப்பு. ஆனால் அவர் வரமாட்டேன்ட்டார் வேலைக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் முஸ்லீமே இல்லை, ஒரு யூதர் அரபியா அழகா எழுதுறாரு. ஆனாலும் நான் வரமாட்டேன் வேலைக்கு அப்படின்ட்டார். விட்டுட்டாங்க. என்னை கஷ்டப்பட்டா இழுத்துக்கிட்டு போக முடியாது, விட்டுட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹஜ்ஜுக்கு போறாங்க மாமூன் ரஷீத். ஹஜ்ஜில் இவர் இருக்கிறார். யார் எழுத வரமாட்டேன்னு சொன்னாரோ எனக்கு அந்த வேலை அரசவை வேலை வேணான்னு சொல்றாரு. அரசவையில வேலை வேணான்னு எவனா சொல்லுவானா? சொன்னவர் இன்னைக்கு ஹஜ்ஜில் இருக்கிறாரு. கேட்டாங்களா மாமூன் பாஷா, என்னப்பா அன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்ட வரலண்டா, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீ என்ன அப்படின்னு? ஆமாம் நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்ட்டா. நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு. எப்படிப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, என் எழுத்து எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக எழுதுவேன் இல்லை? ஆமாம், நான் தௌராத்து எழுதி விற்பனை செஞ்சேன். எனக்கு வேதங்களை எழுதி விற்பனை செய்கிற பழக்கம் இருக்குது. தௌராத்தை எழுதும்போது சில வார்த்தைகளை மாற்றி எழுதி அவங்களுடைய சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்து தேவாலயத்தில் கொடுத்தா அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நல்லா ஏன்னா எழுத்து அப்பெல்லாம் எழுதுறது தானே, எழுதுகிற முறை தான் அந்த காலத்தில், அச்சு முறை கிடையாது. எழுத்து நல்லா இருக்கணும்னா கூடுதல் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சூப்பராக எழுதியிருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அடுத்து நான் இஞ்சில எழுதினேன். என் எழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால அவர்கள்ட்ட சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களும் அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அடுத்து குர்ஆனை எழுதினேன். குர்ஆனை அவ்வளோ அழகாக எழுதினேன். எழுதிட்டு அப்படியே நான் அந்த பக்கம் இஸ்லாமிய நாடாக இருந்தால் பிரச்சனை இருக்கும், ஐரோப்பா பக்கம் போய் அங்கே உள்ள இஸ்லாமியர்களை கொண்டு போய் கொடுத்து இதை வாங்கிக்கிறோங்க அப்படின்னு. அதை வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க, சரி அழகாக எழுதியிருக்கிறா, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக அரபி எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலமே என்னை கூப்பிட விட்டு இந்தா இதை நீனே வச்சுக்க, இதில் அவ்வளோ தப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. எப்படி நான் தௌராத்தில் கலப்படம் செஞ்சனோ, இஞ்சிலையும் கலப்படம் செஞ்சனோ, அது மாதிரி குர்ஆன்லையும் கலப்படம் செஞ்சு தான் கொடுத்துருந்தேன். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். தௌராத்தில் உள்ளவங்க கண்டுபிடிக்கல, இஞ்சில உள்ள ஃபாதர்கள் கண்டுபிடிக்கல. ஆனால் குர்ஆனை ஓதி மனப்பாடம் செய்கிற ஹாஃபில்கள், ஆலிம்கள் அதை கண்டுபிடித்து அன்றைய மாலையிலேயே என்று தூக்கி வீசிட்டாங்க. இது குர்ஆனே கிடையாது, எடுத்து போயிடும். இது நீ எழுத வேதம், இது குர்ஆன் கிடையாது, எடுத்து போயிடுன்ட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு,
எதில் கை வைத்தாலும் நாம் பொழைத்து விடலாம், குர்ஆனில் கை வைக்க முடியாது, குர்ஆன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறது என்று நினைத்து அப்பவே நான் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டேன் என்று சொன்னாராம். அதன் பிறகுதான் நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க, குர்ஆன்ல ஒருத்தர் ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாதுங்க. ஒரு புள்ளியை மாற்றுற அளவு கூட சக்தி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் இன்னைக்கு பாருங்க, குர்ஆனே இல்லைங்க, ஹாஃபிதுகளா ஓத முடியுமா இல்லையா? ஹாஃபிதுகளுடைய இதயத்தில் அல்லாஹ் வச்சுக்கிறானா இல்லையா? ஹாஃபிதுகள் நினைத்த குர்ஆனை எழுத முடியுமா இல்லையா? அவ்வளவு ஹாஃபிதுகளை அல்லாஹ் உருவாக்கி வச்சுட்டான். குர்ஆனை எழுத்து வடிவத்தில் இல்லாட்டினோம் ஹாஃபிதுகளை ஓத வச்சு எழுத முடியும். அவ்வளவு சின்ன சின்ன வயசுல ஆகுது, 7 வயசுல 6 வயசுல. இந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க பாருங்க, பெரிய சீதேவி, பெரிய வலியுல்லா, அவங்கள தான் புக்குகளில் தப்பாக எழுதி கொடுக்குறாங்க. பெரிய இறைநேசர், பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க அவங்க வாப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. யார்? ஷாஜஹான் இருக்கிறாருல்ல, தாஜ்மஹாலை கட்டுவர். அவர் தூக்கி, ஏண்டா அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படி வெள்ளை தாஜ்மஹால் கட்டணுமோ அது கருப்பு தாஜ்மஹால் ஒன்று கட்டணுன்னு ஆசைப்பட்டார். இவர் இப்படியே கட்டிக்கிட்டே இருந்தால் கஜானா காலி ஆகிடும், கவர்மெண்ட் பண்ணோம்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டாங்க அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ். இருந்தாலும் வாப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. உள்ள இவரை உள்ள வச்சாதான் கவர்மெண்ட் காசை எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மகனாரை ஓத வச்சிருந்தாங்க. ஓத வச்சு ஹாஃபில் ஆக்கிட்டாங்க. ஹாஃபில் ஆக்கினோடனே வாப்பாட்டை கொண்டு போய் காட்டி துவா செய்ய வைக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. மன்னரே ஜெயிலுக்கு வராங்க. வாப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. வந்து சொன்னாங்களா, வாப்பா உங்கள் பேரன் ஓத வச்சு ஹாஃபில் ஆகிட்டாரு அப்படின்னு. உங்கள் பேரனை ஓத வச்சு ஹாஃபில் ஆகிட்டாரு சொன்னோன்னே உள்ளே இருக்கிற ஷாஜஹான் அழ ஆரம்பிச்சுட்டாராம். அவர் அழுகிறார். ஏன் வாப்பா, நல்ல விஷயம் தானே, ஹாஃபிலானது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. இல்லை, நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு நபிமொழி, யார் ஒருவர் ஒரு பிள்ளையை ஓத வச்சு ஹாஃபிலாக்குறாரோ அவருடைய வாப்பாவுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் தாஜ் கொடுப்பான், கிரீடம் கொடுப்பான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன்னா அரசர்கள் கிரீடம் போடுறவங்க தானே, அவங்க கிரீடத்தை விரும்புகிறவங்க தானே. நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு கிரீடம் கொடுப்பதாக சொல்கிறான். அது உனக்கு தானப்பா கிடைக்குது, எனக்கு இல்லாமல் போச்சப்பா. ஏன் உன் பிள்ளை தானே, அப்போ நீ தானே ஓத வச்சுக்கிற, உனக்கு தான் கிடைக்கும், எனக்கு இல்லாமல் போச்சப்பான்னு சொன்னாராம். பாருங்களே, அப்போ அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, இதுக்கு தான் அழுவுறீங்களா வாப்பா, உங்கள் அழுகையை அல்லாஹ் தஆலா போக்குவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தினமும் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அப்போ ஷாஜஹான் சொன்னாராம், ஏற்கனவே பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நீ தான் கஷ்டப்படுத்திட்டிய, நீ கிரீடத்தை வாங்கிட்டா, எனக்கு எங்கே கிரீடம் அப்படின்னு. பாப்பா உங்களுக்கும் அல்லா கிரீடத்தை நசீபாக்குவான். எப்படி சொல்ற அப்படின்னு. நான் ஹாஃபில் ஆகிட்டேன் வாப்பா அப்படின்னா. யாரு? மன்னர். 6 மாதம் முன்னாடி பிள்ளைய ஹாஃபில் ஆக்கிய மன்னர் 6 மாதத்தில் குர்ஆனை மரணம் செய்து ஒரு மன்னராக இருந்து அவ்வளவு பொறுப்புக்கு இடையில 6 மாதங்களில் குர்ஆனை ஹிஃப்து செய்த மாமன்னர் தான் மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஹாஃபிதுகளுடைய இதயத்தில். அல்லாஹ் அதை மரணம் செய்தவர்கள் எல்லாம் மறுமையிலே தங்க கிரீடம் கொடுத்து அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட குர்ஆன் என்னைக்கு போய் பேசாது. குர்ஆன் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லும். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து சொன்னாராம், என் சகோதரருக்கு ஒரே வைத்த வழியாக இருக்குது அப்படின்னு. ஒரே வைத்த வழியாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தேன் எடுத்து கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு. தேன் அஸ்கை அசலா, தேன் கொடுங்க சரியாயிடும். போன சஹாபி கொடுத்தாங்களாம், அது வயிற்று போக்கா பெருசாகிடுச்சு. குடித்தோன்னே பெருசாக போயிடுச்சு. உடனே நம்மளாம் ஒரு மாத்திரையை கொடுத்து
அது சரியாக ரொம்ப பெருசாக போச்சுன்னா அந்த டாக்டர்கிட்ட வரவே மாட்டோம், அப்படிதானே? அதே டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். அது சஹாபி அல்லவா அவங்க, ரசூல்லாவில் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கும்? அந்த ரசூல்லாட்டையே என்ன ரசூல்லா சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்தாங்க. நான் இவன் கொடுத்தேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாரு, அதனால் என்ன செய்ய அப்படின்னு. அப்போ ரசூல்லா சொன்னாலும் அஸ்கி அசலா. அதே வேறு டாக்டராக இருந்தால் சரி ஏதோ உங்கள் பையனுக்கு உங்கள் சகோதரருக்கு செட் ஆகலை, இந்த மருந்து வேறு எதை எழுதி தரணும்னு சொல்லுவார். ஆனால் ரசூல்லா அப்படி பேச மாட்டாங்க. அதையே சொன்னாங்க, தேன் எடுத்து கொடு சரியாயிடும். அதையே சொன்னாங்க. இந்த மருந்து மாத்திரை வேலையெல்லாம் ரசூல்லாட்ட கிடையாது. அப்போ போய் சொன்னோன்னே திரும்பவும் அதிகமாகிடுச்சு. இது மாதிரி 3 முறை ரசூல்லா சொன்னாங்க. 3வது முறைக்கு அப்புறம் எவருங்க சதகல்லா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது உண்மையை தான் சொல்லுவான். கதிப பத்துன் அஹீக், உங்கள் சகோதரருடைய வயிறு தான் பொய் பேசுது, அதனால் தேனையே கொடுங்கன்னு சொல்லி 4வது தடவை சொன்னோன்னே கொடுத்தாரு, சரியாயிடுச்சு. குர்ஆன் எனக்கு பொய் பேசாது, குர்ஆன் உண்மையாக தான் சொல்லும். தேனில் ஷிஃபா இருக்குன்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அது ஷிஃபா தான் இருக்கும், அது எந்த இடக்கு வழக்கையும் செய்யாது. ஆனால் உங்க சகோதரன்னா பொய் சொல்லலாம், இல்லை உங்க சகோதரர் வயிற்றுல பிரச்சனை இருக்கலாம், அது சரியாகிறதுக்காக 3 நாள் வயிற்றால போறது, எல்லா கிருமியும் வெளியே போனோன்னே சரியாயிடும், கவலைப்படாது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அது மாதிரி குர்ஆன் பேசுவதெல்லாம் சத்தியத்தை தான் பேசும். அத்தகைய உயர்மறையை அல்லாஹ் நமக்கு வேதமாக்கி தந்தான். அல்லாஹ் அதை ஓதுகின்றவர்களாக, அதை பிரகாரம் வாழுகின்றவர்களாக அல்லாஹ் நம் உம்மத்தை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.